கேர்ள்ஸ் எக்ஸாம்க்கு எல்லாரும் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? எஸ் மேம். சூப்பர்மா. இப்போ பெல் அடிக்கும், பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருவேன். கரெக்டாக உட்காந்து பொறுமையாக கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணி எழுதுங்க, சரியா? அவசரப்படாதீங்க. ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட தான் கேட்கணும், உங்களுக்குள்ளே யாரும் டிஸ்கஸ் பண்ணிக்க கூடாது, ஓகேவா? ஏ காயு ஒன் வேர்டு என்னன்னு சொல்லுடி. ஃபர்ஸ்ட் உனக்கு ஏ, செகண்ட் உனக்கு சி. அடுத்து சொல்லு. தேர்ட் உனக்கு எனக்கு தெரியல. காயு 5 மார்க் கொஸ்டின் காட்டுடி. நான் எழுதுறேன், அப்படியே பார்த்து எழுது. அப்பாடா, ஒரு வழியாக எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சுப்பா. லாஸ்ட்டாக வரப்போ ஒரு 5 மார்க் கொஸ்டின் காட்டினேன்ல, அது எப்படி எழுதுனேன்? ஏன்டி மேலே எழுதியிருந்த, அதுக்கப்புறம் கீழே சேம்னு போட்டிருந்தேன். நானும் அது மாதிரி மேலே எழுதிட்டு கீழே சேம்னு போட்டேன். அப்படி பைத்தியகாரி, நீ இப்படி லூசுத்தனமாக பண்ணுவேன்னு தெரிஞ்சு தாண்டி உன்ட்ட இந்த கொஸ்டினை கேட்டேன். மேலே எழுதியிருக்கதையே கீழே எழுதுன்றதுக்காண்டி தாண்டி கீழே சேம்னு போட்டிருந்தேன். நீ மேலே எழுதுனதையே திருப்பி கீழே எழுதாமல் சேம்னு மட்டும் எப்படி எழுதி வச்சுட்டு வந்த? உனக்கு மட்டும் எப்படி இப்படி யோசனை தோணுது? ஐயோயோ, அப்போ மேலே எழுதுனதான் கீழே எழுதணுமா? ஏன்டி நீ அதுக்கு 2 அப்பாஸ்டஃபி மாதிரி போட்டு விட்டுருந்தாலே எழுதியிருப்பேனேடி. சேம்னு என்னோன்னு நான் கூட புக்கிலேயே சேம்னு தான் இருக்கு போலன்னு நினச்சேன்டி. பொடி பைத்தியக்காரி, சேம்னு எழுதுவானா? சேம்னு எந்த புக்கிலையாவது இருக்குமாடி? சரி விடு, மேம் கேட்டாங்கன்னா லேட் ஆகிடுச்சு மேம், நான் அதனால் அப்படி எழுதுனேன்னு சொல்லிக்கிறேன். என்னமோ பண்ணி தோலை, வா போவோம். ஹலோ சொல்லுடி. ஜனனி, நம்ம ஃபேர்வெலுக்கு எடுத்த சாரி இருக்குல்ல, அதுக்கு மேட்ச்னா என்கிட்ட எந்த ஜுவல்லரியும் இல்லடி. நீ ஏதாச்சும் செயின் நெக்லஸ் இருந்தா எடுத்துட்டு வா. சரி ஓகேடி, நான் பார்க்குறேன், ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு. சரிடி. அம்மா பக்கத்தில் இருக்காங்களா? அம்மா கிட்ட ஃபோனை கொடு. இந்தாம்மா, காயத்ரி பேசணுமா? சொல்லுடா. அம்மா, நாளைக்கு என்ன சமைச்சு தர போறீங்க? புளிக்குழம்பு முட்டைக்கோஸ் பொரியலும்டா. அம்மா, நீங்கள் புளிக்குழம்புக்கு பீன்ஸ் கேரட் பொரியல் வைங்கம்மா, அதான் நல்லாயிருக்கும். சரிடா, நாளைக்கு வச்சு கொடுத்து விட்றேன். அம்மா, எனக்கு தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்து விடுங்க, அவள் தரவே மாட்டா. சரி ஓகேடா. என்னம்மாம்மா அவளுக்கு? ஒன்றும் இல்லடி, அவளுக்கு புளிக்குழம்பு பீன்ஸ் கேரட் பொரியலும் வச்சு கொடுத்து விடுவான். நீ வைக்கிற புளிக்குழம்பு என்னமோ அவளுக்கு தான்ப்பா பிடிச்சிருக்கு. ஏன் உனக்குலாம் பிடிக்கலையோ? சரி, நான் அவளுக்கு மட்டும் நாளைக்கு சாப்பாடு கட்டுறேன், உனக்கு வேண்டாம். அம்மா, கட்டாமல் விட்டுறாத. இன்னைக்கு மேக்ஸ் பேப்பர் டெஸ்ட் இருக்குடி, எல்லாரும் படிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஐயோ, நான் படிக்கவே இல்லடி. நேற்று எங்கள் மாமா வீட்டு விசேஷம்னு போயிட்டேனா, மறந்துட்டேன்டி. போச்சு, இது ஹெச்ஓடி மேமோடதுடி. ஏன்டி மறந்துட்டு வந்த? படிச்சுட்டு வந்திருக்கலாம்ல. ஆமாம், அது வந்துச்சுன்னா கற்றுன்னு கத்தும். நீ ஏன் படிக்காமல் வந்த லூஸு? ஆமாம், வேற மேம்னா கூட பரவாயில்ல, அது லூஸு மாதிரி பேசும், பார்த்து கூட எழுத முடியாது, ஸ்ட்ரிக்டாக இருக்கும். போச்சு, இன்டர்னல்ல கை வைக்க போகுதுடி. சரி விடு, பார்த்துக்கலாம். கேர்ள்ஸ் யார் யாரெல்லாம் இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வந்திருக்கீங்க? எல்லாருமே படிச்சுட்டோண்டி, இல்லைன்னா அந்த மேம் சும்மாவா விடுவாங்க? இவளுக்கெல்லாம் படிச்சுட்டு ஆளுகளாண்டி, ஏதோ அதிசயமாக இன்னைக்கு தாண்டி படிச்சுட்டு வருவாளுங்க. சிடவுன்மா சிடவுன். எல்லாரும் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துட்டீங்களா? படிக்காமல் வந்தவெல்லாம் தயவு செய்து வெளியே வந்துரு. படித்தேன்னு சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக இப்போயாவது உட்காந்து படிக்கிற வேலையை பாரு. என்ன எல்லாரும் படிச்சிட்டிங்களா? அமைதியாக இருக்கீங்க. மேம், நான் படிக்கலை மேம். படிக்கலையா? 2 நாள் லீவ் இருந்துச்சுல, என்ன பண்ண? கொஞ்சமாச்சும் உனக்குலாம் படிக்கணுன்ற எண்ணம் இருந்தா தானே. நீங்களாம் எதுக்கு காலேஜுக்கு வரீங்க? மேம், நானும் படிக்கல மேம். உனக்கெல்லாம் என்ன, நீ எப்பயும் படிச்சுட்டு வர ஆள் தானே? மேம், நானும் படிக்கல மேம். மேம், நானும் படிக்கல மேம். மொத்தம் நீங்கள் யாருமே படிக்கல. மேம், நானும் படிக்கல மேம். ஃபாத்திமா, உனக்கெல்லாம் என்ன, நீ எப்பயும் நல்லா படிச்சுட்டு வர ஆள் தானே? இல்லை மேம், கொஞ்சம் டைம் கொடுங்க மேம், நாளைக்கு படித்து கண்டிப்பாக எழுதிடுறோம். இன்னும் யார் யாரெல்லாம் படிக்காமல் உட்காந்துருக்கீங்க? எந்திரிங்க. மொத்தம் கிளாஸே படிக்கல. இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு டைம் தரேன். நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பாக படிச்சுட்டு வந்து எழுதியிருக்கீங்க. அமைதியாக உட்காந்து படிங்க. அப்பாடா, விட்டுட்டாங்கடி. ஏன்டி, நீங்களாம் படிச்சிட்டிங்கல்ல, எதுக்குடி எனக்காக போய் படிக்கலன்னு சொன்னீங்க? பரவாயில்லடி, நீ மட்டும் படிக்கலன்னு சொன்னால் அப்புறம் உன்னை மட்டும் தான் திட்டுவாங்க. ஹலோ சொல்லுடி. நான் இன்னைக்கு ஆளோட வெளியே போகிறேன்டி. நான் எங்கள் அம்மா கிட்ட சனிக்கிழமை இன்னைக்கு காலேஜ் இருக்குது, ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கேன். நீ பாட்டுக்கு வெளியே தெருவை சுற்றிக்கு தெரியாத. எங்கள் அம்மா அப்புறம் உன்னைய பார்த்தாங்கன்னா அவளுக்கு மட்டும் காலேஜ் இல்லை உனக்கு மட்டும் இருக்கான்னு கேட்பாங்க. சப்போஸ் எங்கள் அம்மா உன்னைய மீறி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, நான் இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ சமாளிச்சிரு எப்படியாச்சும், சரியா? பாய் பாய். அடியே வச்சுட்டா. இவளெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இவ நல்லா வெளியே ஆளோட சுற்றுவாளாம், நான் ஹவுஸ் அரெஸ்ட் ஆகி வீட்டில் இருக்கணுமா? எல்லாம் என் தலையெழுத்து. 1-2 ஃப்ரெண்டு வச்சுருக்கவன்லாம் நல்லா இருக்கான், அந்த 10-15 ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. ஐயோ. நான் இன்னைக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு வரலடி. நான் போய் கேன்டீனில் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னடி போய் வாங்க போகிற? இரு, எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். கேன்டீன் சாப்பாடு நல்லாவே இருக்காது. ஆமாம், பேசாமல் இரு, இங்கே எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். அடியே மீனா, என்னடி கொண்டு வந்திருக்க? பீஸாடி. இன்னைக்கு ஏதோ எங்கள் அம்மா பீஸா வச்சு விட்ருக்காங்க. சரி, அந்த மீனா வீட்லயே நம்ம பிறந்திருக்கலாம்டி. பாரு, விதவிதமாக கொண்டு வரா. ஆமாம், எடுடி அந்த பீஸாவை. எனக்கு கொஞ்சோண்டு ஒரு பீஸாவது வைங்கடி. கேர்ள்ஸ், இன்னைக்கு நம்ம டூருக்கு போகிறதுக்கு அமௌண்ட் எல்லாரையும் கொண்டு வர சொல்லியிருந்தேன். எல்லாரும் கொண்டு வந்துட்டீங்களா? நான் கொண்டு வரலடி. எல்லாரும் கொண்டு வந்துட்டோம் மேம். ஓகே ஜனனி, நீ எல்லார்கிட்டையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாஃப் ரூம் கொண்டு வந்து கொடுத்துருமா? ஓகே மேம். நான் கொண்டு வரலடி.
ஏய் நீ மட்டும் கொண்டு வரலன்னு சொன்னால் அப்புறம் உன்னை திட்டுவாங்கடி. அதனால் என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, அப்புறம் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி உனக்கு சேர்த்து கட்டிடுறோம். நீ நாளைக்கு கொண்டு வந்து கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ் டி. அடைச்சி தேங்க்ஸ் எல்லாம் புதுசாக சொல்லிட்டு இருப்பேன். நான் இன்னைக்கு நூடுல்ஸ் கொண்டு வந்திருக்கேன்டி. நூடுல்ஸா? செம்மடி. லஞ்ச் பெல் அடிச்சிருச்சு, வாங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வருவோம். இல்லடி நாங்களாம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டோம், நீ போய் பண்ணிட்டு வா. நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ண வரல? இல்லடி நாங்கள் பண்ணிட்டோம், நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்க. எடுடி அவள் டிஃபன் பாக்ஸ் ஏறி. அவங்க அம்மா பண்ணுற நூடுல்ஸ் தாண்டி என்ன டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் கொடுங்கடி. என்னடி சாப்பிட்றீங்க? எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இங்கே சீக்கிரம் வாங்க, ரம்யா நூடுல்ஸ் கொண்டு வந்திருக்கா, அதான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எனக்கு பாவண்டியவ டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஏமாற போறா. எருமை மாடுகளா, இதை முன்னாடியே என்கிட்ட கேட்டிருந்தா நானே தந்திருப்பேன்டி. மொத்தத்தையும் தின்னுட்டாளுங்க. சூப்பரா இருக்குல்லடி நம்ம டிபார்ட்மெண்ட் சாரி. நல்ல வேலை ஃபைனலாக இந்த கலரை சூஸ் பண்ணோம். ரொம்ப யூனிக்காக இருக்குது பாரு. மற்றவங்க இதெல்லாம் ரொம்ப லைட் கலராக இருந்தது. இது நம்மளோட டிபார்ட்மெண்ட் கலர் தான், டார்க் கலரில் இருக்குது. ஆமாண்டி நம்ம டிபார்ட்மெண்ட்டு தாண்டி சூப்பராக இருக்குது. இந்த சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தியா, டபுள் கலரில் எடுத்திருக்காங்கடி, ஏதோ தாவணி மாதிரி. எப்பயுமே மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தாண்டி கெத்து. ஆமாம் நம்ம இப்படி தான் சொல்லி திரியிறோம். சிஎஸும் ஐடியும் தாண்டி அடிச்சுட்டு போகிறாங்க. அதை வேணா சொல்லுடி, இந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஏன் தான் இந்த சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டையும் ஐடி டிபார்ட்மெண்ட்டையும் மட்டும் பிடிக்குதுன்னு தெரியல. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தாலே எல்லாம் காண்டாக தான் சுற்றுதுங்க. ஆமாண்டி. சரி வா நம்ம கிளாஸ்க்கு போகலாம், எல்லாம் வந்திருப்பாளுங்க. கேர்ள்ஸ் இன்னைக்கு ஜனனிக்கு பர்த்டே, ஸோ எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். ப்ளஸ் அவளுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அதனால் அவளுக்கு இன்றைக்கி நலங்கு வைக்க போகிறோம் எல்லோரும். ஸோ எல்லோரும் 1 by 1 வந்து அவளுக்கு நலங்க வச்சு அவளுக்கு சர்க்கரையை வாயில் அள்ளி போட்டு விடுங்க. காயத்ரி சுமாரி தேவையில்லாமல் எதையாவது பண்ணி விட்டுட்டு இருக்காத, சொல்லிட்டேன் அவ்வளோதான். அதெல்லாம் கிடையாது, எடுத்துகிட்டு வாங்கடி. நாங்கள் இன்னைக்கு ஜனனியை வச்சு செய்ய போகிறோம். லாஸ்ட் டே வேறு, பர்த்டே வேறு. நம்ம கேங்லேயே ஃபஸ்ட்டு உனக்கு தான் நிச்சயதார்த்தம் ஆக போகுது. உன்னை இன்னைக்கு சும்மா விட்டுருவோமா? அடுத்து நான் தான் நலங்கு வைப்பேன். எல்லாரும் ஜனனிக்கு ஒரு ஓ போடுங்க. போங்கடி, பாரா கல்யாணம் பொண்ணுக்கு வைக்கத்தை. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் சார்பாக தேர்ட் இயர் எங்கள் அன்பான சீனியர்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது எங்களோட அன்பான சீனியர்ஸ்க்கு. எங்களுக்கு நிறையா வழிகாட்டியிருக்காங்க, நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த அக்காலாம் சொல்லப்போனால் அவங்களோட புக்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இன்றைக்கி அவங்க எல்லாரும் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறப்போ சந்தோஷமாக இருக்குது. எப்பெல்லாம் பேசுகிறாளுக பாரு, எப்படா தொலைவாளுகன்னு நினச்சிருப்பாளுக. இப்போ பாரு நம்ம சீனியர்ஸாக நம்மளை அக்கான்லாம் கூப்பிட்றாளுகடி. நம்ம இருக்கிறப்ப அக்கான்னு கூப்பிட்றது பின்னாடி அவ கிடக்குறான்னு பேசுவாளுக. இன்னைக்கு பார்த்தியா நம்மளுக்கு மதிப்பை. அதை சொல்லு, கடைசி நாள் தானே, பேசுகிறத பேசிட்டு போகிறாளுங்க, விடு. சரி வாங்கடி எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். இன்னைக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சுலடி ஃபைனலு, சூப்பராக இருந்தது. என்ன நம்ம எல்லாரும் பிரியறோம்னு நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாடி கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. சரிடி பஸ்ஸுக்கு லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். இன்னும் 1 வீக்கில் எக்ஸாம் இருக்குல்ல, நம்ம அப்போ மீட் பண்ணலாம். பாய், நல்லா படிங்கடி. எல்லாரும் கடைசி நாளுக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்மளால பார்த்துக்கவே முடியாதுல்ல. ஏண்டி அப்படி சொல்கிற? நம்ம அதெல்லாம் மீட் பண்ணலாம்டி. ஆமாம் போடி, ஏற்கனவே ஒருத்தவ என்கேஜ்மெண்ட் ஆனதோடு அவள் ஆளையும் காணோம், அட்ரஸையும் காணோம். அப்படியே கல்யாணம் அனுப்பினா எல்லாரும் மாறிடுவீங்கடி. ஆமாண்டி, நம்மளால் இனிமேல் மீட் பண்ணவே முடியாது. நம்ம எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல. அப்படிலாம் இல்லை, எல்லோரும் மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக. வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையாவது மீட் பண்ணுவோம்டி, ப்ளீஸ் டி. ஆமாண்டி, எல்லாரும் கண்டிப்பாக மீட் பண்ணணும்டி.